இந்த பிரபஞ்சத்தையே விஸ்வம் என்றுதான் சொல்கிறோம் இல்லையா? இறைவன்தான் பிரபஞ்சமாக இருக்கிறார், மகாவிஷ்ணுதான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறார் என்பதை காட்டுவதுதான் விஸ்வம் என்கிற இந்த திருநாமம். விஷ் என்கிற அந்த வேர்ச்சொல்லுக்கு நுழைவது, பிரவேசித்தல் என்று சொல்கிறோம் இல்லையா? அதிலே இருந்து வந்ததுதான். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நுழைந்திருக்கிறார். தத் சிருஷ்ட்வா ததேவ அனுப்ராவிஷத் என்று மகா வாக்கியம் சொல்கிறது. அதாவது எதையெல்லாம் அவர் சிருஷ்டி செய்தாரோ அப்படி சிருஷ்டி செய்த அதற்குள்ளே அவர் நுழைந்திருக்கிறார். எனவே அதற்குள்ளே அவரே இருக்கிறார். இரண்டாவது திருநாமம் விஷ்ணு என்று அழைக்கிறது. விஷ்ணு என்றால் என்ன சொல்லலாம்? எது எல்லா இடத்திலேயும் பரவி இருக்கிறதோ, வியாப்னோதி இதி விஷ்ணு, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறது என்று சொல்கிறோம் இல்லையா? அப்படி எல்லாவற்றுக்குள்ளேயும் வியாபித்திருப்பவர்தான் விஷ்ணு. அர்ஜுனனிடத்திலே கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார். எப்படி? வியாப்தேமே ரோதசி பார்த்த, நான் எல்லா இடத்திலேயும் இருக்கிறேன், எல்லாவற்றுக்குள்ளேயும் நான் வியாபித்திருக்கிறேன். அப்படி வியாபித்திருப்பதனால் என்னுடைய காந்தி எல்லா இடத்திலும் முதன்மையானதாக இருக்கிறது. யாருக்கு யாகத்தினுடைய காணிக்கைகள் அர்ப்பணிக்கப்படுகின்றனவோ அவருக்கு வஷட்கார என்று பெயர். யாகங்களின் போது அர்ப்பணங்களை ஏற்றுக்கொள்பவர், ஹவிஸ் ஏற்றுக்கொள்பவர், யாகங்களால் வழிபடப்படுபவர், அவருக்கு வஷட்காரர் என்று திருநாமம். ஸ்ரீ குருபியோ நமக. விஷ்ணு சஹஸ்ரநாமம் பெயரை கேட்கும் போதே சிலிர்க்கிறது இல்லையா? குருக்ஷேத்திர போர்க்களத்தில் சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா அருகில் நிற்க பரம்பொருளை பற்றிய பெருமைகளை எல்லாம் நாமாவளியாக்கி அந்த நாமங்களை பீஷ்ம பிதாமகர் உரைத்தார். நாமிக்கு இருக்கும் பெருமையை காட்டிலும் நாமாவின் பெருமை பெரியது என்பதை பார்த்தோம். கலியுகத்தில் நாம கீர்த்தனம்தான் மிக உயர்வான பக்தி முறை என்று நம்முடைய வேதங்கள், சாத்திரங்கள் எல்லாம் கூறுகின்றன. அது எப்படி என்று கேட்கலாம். அவரவர்கள் முறைக்கு ஏற்ப, வசதிக்கு ஏற்ப, பக்குவத்திற்கு ஏற்ப கடவுளோடு வகை வகையான விதவிதமான உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும். கடவுளை அடைவதற்கு பல வகையான முறைகளை அவரவர்கள் கையாள முடியும். ஆனால் அந்த முறைகளில் பல கடினமானவை. இப்படி பார்க்கலாமே, புராணங்களில், கதைகளில் எல்லாம் தவம் செய்தார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? தவம் செய்தால் கடவுள் எதிரில் வந்து நிற்பார் என்றும் கூட கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் நாமும் தவம் செய்யலாமே. தவம் செய்தால் கடவுள் வந்து விடுவார், எதிரில் வந்து நின்று விடுவார் என்று தோன்றுகிறது இல்லையா? சரி, நாமும் கூட தவம் செய்யலாம் தான். எப்படி தவம் செய்வது? என்ன செய்தால் அது நல்ல தவமாக இருக்கும்? ஒரு சின்ன பையனை கேட்கலாமா? எப்படி தவம் செய்வது என்பதை பற்றி நமக்கு முன்னாலே தவம் செய்த ஒருவர், எக்ஸ்பீரியன்ஸ்ட் என்கிற நிலையில் இருக்கிற ஒருவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், அப்படி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சிறுவனை கேட்கலாம். வாருங்கள். அப்படித்தானே? ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், இந்த பேனாவை பிடித்து எழுத வேண்டும் என்றால் எப்படி எழுதுவது என்று கையை பிடித்து காட்டுகிறார்கள் இல்லையா? அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் தபஸ்வி, சின்ன பையன், வயதானவரெல்லாம் இல்லை,
துருவன் துருவன் என்று ஒரு பையனை நினைவிருக்கிறதா? அந்த பையனிடத்தில் கேட்கலாம். அவன் எப்படி தவம் செய்தான் தெரியுமா? முதல் மாதம் 3 நாட்களுக்கு ஒரு முறை காய் கனிகளை உணவாக உட்கொண்டான். எப்படி 3 நாட்களுக்கு ஒரு முறை. சரி, அடுத்த மாதம் 6 நாட்களுக்கு ஒரு முறை. சஷ்டே காய்கனிகள் இல்லை. இப்போது காய்கனிகளை விட்டுவிட்டால் உலர்ந்த சருகுகள் இல்லையா? அந்த சருகுகளை உட்கொண்டான், பர்ணங்களை உட்கொண்டான். 6 நாட்களுக்கு ஒரு முறை. அடுத்த மாதம் நவமே 9 நாட்களுக்கு ஒரு முறை சிறிதளவு நீர் மாத்திரம் அருந்தினான். அப்பக்ஷு, தண்ணீரை மாத்திரம் அருந்தினான். அதற்கும் அடுத்த மாதம் 4வது மாதம் என்ன செய்திருப்பான்? 3, 6, 9. அப்படியானால் துவாதசே 12 நாட்களுக்கு ஒரு முறை சிறிதளவு காற்று மாத்திரம் அருந்தினான். வாயு பக்ஷோ. பாருங்கள், 12 நாட்களுக்கு ஒரு முறை சிறிதளவு காற்று மாத்திரம். அப்படியானால் அடுத்த மாதம் என்ன செய்தான் என்கிறீர்களா? 5வது மாதம் அவன் காற்றை கூட உட்கொள்ளவில்லை. அப்படியானால் மூச்சு கூட விடவில்லை. மூச்சை கட்டுப்படுத்தி தவம் செய்தான். இப்படி தவம் செய்வது என்பது நமக்கு சாத்தியமா? கஷ்டம்தானே. அதனாலேதான் கஷ்டமான அந்த வழிமுறைகளை எல்லாம் விட்டுவிட்டு பகவன் நாமாவை சொன்னால் பகவான் எதிரில் வந்து நிற்பார். ஒரு யானை கூப்பிட்டதை கேட்டு உடனடியாக கருடன் மீது ஆரோகணித்து வந்தாரே, அப்படி நாம் கூப்பிட்டாலும் நமக்காக வருவார் என்பதுதான் இந்த நாம கீர்த்தனத்தின், நாம சங்கீர்த்தனத்தின் ரகசியம். அந்த வகையில்தான் பீஷ்ம பிதாமகர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிப்படியாக பார்க்க இருக்கிறோம். முதல் 5 நாமாக்கள் விஸ்வம், விஷ்ணுர், வஷட்காரோ, பூத பவ்ய பவத் பிரபுகு, பூதக்ருத். இந்த 5 திருநாமங்களை பார்க்கலாமா? முதல் திருநாமம் விஸ்வம் என்று அழைக்கிறது. விஸ்வம் என்றால் என்ன பொருள்? இந்த பிரபஞ்சத்தையே விஸ்வம் என்றுதான் சொல்கிறோம் இல்லையா? இறைவன்தான் பிரபஞ்சமாக இருக்கிறார். மகாவிஷ்ணுதான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறார் என்பதை காட்டுவதுதான் விஸ்வம் என்கிற இந்த திருநாமம். அவர்தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு காரணம் உண்டு. என்ன காரணம்? அவர்தான் காரணம். இந்த பிரபஞ்சத்திற்கே அவர்தான் காரணம். ஜகத்காரணம் என்று சொல்கிறோம் இல்லையா? அந்த வகையில் இந்த பிரபஞ்சத்திற்கு அண்ட பகிரண்டம் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பவர் என்பதனால் அவருக்கு விஸ்வம் என்று திருநாமம். காரணியாக இருக்கிறார் விஸ்வம். விஷ் என்கிற அந்த வேர்ச்சொல்லுக்கு நுழைவது, பிரவேசித்தல் என்று சொல்கிறோம் இல்லையா? அதிலே இருந்து வந்ததுதான் நுழைவது என்று பொருள். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நுழைந்திருக்கிறார். தத் சிருஷ்ட்வா ததேவ அனுப்ராவிஷத் என்று மகா வாக்கியம் சொல்கிறது. அதாவது எதையெல்லாம் அவர் சிருஷ்டி செய்தாரோ அப்படி சிருஷ்டி செய்த அதற்குள்ளே அவர் நுழைந்திருக்கிறார். எனவே அதற்குள்ளே அவரே இருக்கிறார். எந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருளுக்குள் there is divinity. அந்த டிவினிட்டியாக உள்ளுக்குள்ளே இருப்பவர் தான் விஸ்வம். விஸ்வத்திலே டிவினிட்டியாக இருப்பவர், விஸ்வத்தினுடைய எசன்ஸாக இருப்பவர். எனவே அவருக்கு விஸ்வம் என்று திருநாமம். ஆதிசங்கர பகவத்பாதர் இதற்கு இன்னொரு விளக்கமும் தருகிறார். ஒன்றை உருவாக்கி அதற்குள்ளே நுழைகிறார். அதே போல
அவர் உருவாக்கிய அத்தனையும் அவருக்குள்ளே நுழைகின்றன. ஊழி பிரளய காலத்தில் யார் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறாரோ அவர் விஸ்வம். விஸ்வத்தில் இருக்கிற எல்லாம் அவருக்குள்ளே போய் ஒடுங்குகின்றன என்பதனால் அவர் விஸ்வம். இந்த விஸ்வம் என்கிற திருநாமத்திற்கு இன்னொரு விளக்கம் உண்டு. ஓங்கார பிரணவம். ஓங்கார பிரணவமாக பிரணவ பொருளாக இருப்பவர். திருமங்கையாழ்வார் வேதத்தின் விழுப்பொருள் என்பார். அந்த வேதத்திற்கும் முற்பட்டதாக இருக்கிற பிரணவத்தின் பொருளாக, ஓங்காரத்தின் பொருளாக இருப்பவர். ஆகவே அவர் விஸ்வம். விஷ்ணு இரண்டாவது திருநாமம் விஷ்ணு என்று அழைக்கிறது. விஷ்ணு என்றால் என்ன சொல்லலாம்? எது எல்லா இடத்திலேயும் பரவி இருக்கிறதோ, வியாப்னோதி இதி விஷ்ணுஹு, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறது என்று சொல்கிறோம் இல்லையா? அப்படி எல்லாவற்றுக்குள்ளேயும் வியாபித்திருப்பவர்தான் விஷ்ணு. எவரை போற்றினால் ஞானம் முழுமை அடையுமோ அவருக்கு விஷ்ணு என்று பெயர் என்பதாக ரிக்வேதம் குறிப்பிடுகிறது. யாரை போற்றினால், யாரை வணங்கினால், யாரை வழிபட்டால் நம்முடைய ஞானம் முழுமை அடையுமோ அப்படிப்பட்டவர் அவர்தான் விஷ்ணு. ஏற்கனவே விஷ் என்கிற அந்த வேர் சொல்லை பார்த்தோம். அதிலே இருந்துதான் விஸ்வம் வந்தது, அதிலே இருந்துதான் விஷ்ணு. நுழைவது என்றால் ஒன்றுக்குள்ளே நுழைந்து அதற்குள்ளே வியாபித்து இருப்பது. இந்த பொருள் இருக்கிறது, இந்த பொருளுக்குள்ளே நுழைந்தது என்றால் இந்த பொருளுக்குள்ளே இருப்பதும் அதுதானே. ஆகவேதான் எல்லா இடத்திலேயும் வியாபித்திருப்பவர். தாயுமானவர் சொல்லுவாரே, அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள். அந்த பரம்பொருளுக்குத்தான் விஷ்ணு, வியாபகம், வியாபி என்றெல்லாம் பெயர். அர்ஜுனனிடத்திலே கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார். எப்படி? வியாப்தேமே ரோதசி பார்த்த, நான் எல்லா இடத்திலேயும் இருக்கிறேன், எல்லாவற்றுக்குள்ளேயும் நான் வியாபித்திருக்கிறேன். அப்படி வியாபித்திருப்பதனால் என்னுடைய காந்தி எல்லா இடத்திலும் முதன்மையானதாக இருக்கிறது. காந்தி அதிகாஸ்திதா, பரமகாந்தி என்கிறோமே, அந்த உயர்ந்த காந்தி பிரகாசம் எல்லாவற்றை விட உயர்வாக இருக்கிறது. எனவேதான் என்னை விஷ்ணு என்று அழைக்கிறார்கள் என்று கிருஷ்ணரே குறிப்பிடுகிறார். அந்த திருநாமம் விஷ்ணு என்கிற திருநாமம். மூன்றாவது திருநாமம் வஷத்காரக. யாகம் செய்யும் போது வஷத்காரக என்று சொல்லி யாகம் செய்வார்கள். அந்த வகையில் மிக புனிதமான ஒரு பதம்தான் வஷத்கார என்கிற இந்த பதம். யாருக்கு யாகத்தினுடைய காணிக்கைகள் அர்ப்பணிக்கப்படுகின்றனவோ அவருக்கு வஷத்கார என்று பெயர். யாகங்களின் போது அர்ப்பணங்களை ஏற்றுக்கொள்பவர், ஹவிஸ் ஏற்றுக்கொள்பவர், யாகங்களால் வழிபடப்படுபவர், அவருக்கு வஷத்காரர் என்று திருநாமம். நான்காவது திருநாமம் பூத பவ்ய பவத் பிரபுகு என்கிறது. அழகான திருநாமம். எல்லா திருநாமங்களும் அழகானவை என்றாலும் இது இன்னமும் ஒரு சிறப்பு, ஒரு படி கூடுதல் அழகு கொண்டது. எப்படி? பூதம் பவ்யம் பவச்சேதி. அதாவது பூதம் என்கிற போது கடந்த காலம், பவ்யம் என்கிற போது இப்போது இருக்கிற நிகழ்காலம், பவத் பவிஷ்ய என்கிற போது எதிர்காலம். இந்த மூன்று காலங்களுக்கும் அதிபதியாக இருப்பவர். கடவுளை பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்லுவார்கள், காலமும் கணக்கும் நீத்த காரணம். அவருக்கு காலம் கிடையாது, நமக்கு காலம் உண்டு. அது மாத்திரமல்ல, நம்முடைய மாற்றங்கள் எல்லாம் காலத்தின் வசப்பட்டவை. ஒருவேளை அடியேனை யாராவது 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்திருந்தால் என்ன சொல்லுவீர்கள்?
அன்றைக்கு இருந்ததற்கு இன்றைக்கு மாறி இருக்கிறாய். அன்றைக்கை விட இன்று வயதாகிவிட்டது. இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? 5 வயதில் பார்த்த சிறுவனை 20 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது அடையாளமே தெரியவில்லையே. ஏன்? நம்முடைய வெளித்தோற்றம், நம்முடைய மனச்சிந்தனை, நம்முடைய பக்குவம், நாம் நினைப்பது, நாம் எப்படியெல்லாம் வினையாற்றுகிறோம் என்பது, இவை எல்லாமே காலத்தின் வசப்பட்டவை. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நினைத்ததைப் போல இன்றைக்கு நாம் நினைப்பதில்லை. ஆக நம்முடைய செயல், சொல் எல்லாமே காலத்தின் வசப்பட்டவை. ஆனால் கடவுள் அப்படி அல்ல. மாணிக்கவாசகர் வெகு அழகாக ஒன்று சொல்லுவார். கடவுளுக்கு எவ்வளவு வயதாயிற்று? கடவுளுக்கு எவ்வளவு வயதாயிற்று? எப்படி சொல்வது? கணக்கு சொல்ல முடியுமா? முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே. சரி, அவ்வளவு பழையவர் என்றால் பழையதாக இருக்கிறாரா? இல்லையே, பார்க்க பார்க்க புதியது புதியதாக இருக்கிறாரே. அப்படியானால் அவர் பழசுக்கும் பழசு, புதுசுக்கும் புதுசு, நிகழ்காலத்திற்கும் நிகழ்காலம். ஆகவேதான் அவர் எப்படிப்பட்டவர் என்கிற போது பூத பவ்ய பவத் பிரபு. He is the Lord of the past, the present and the future. 5வது திருநாமம் பூதக்ருத். பூதம் என்று சொல்கிறோம். இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? பூதம் என்றால் ஏதோ பெருசு பெருசாக மான்ஸ்ட்ரஸாக இருக்கும் என்கிறோமே, அப்படி இல்லை. கொஞ்சம் எண்ணி பாருங்கள். பூத பௌத்திக என்று பாடினார் முத்துசாமி தீட்சிதர். பஞ்சபூதங்கள் இல்லையா? எலமெண்ட்ஸ் என்று சொல்லுகிறோம். எலமெண்ட்ஸ் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை விட பூத என்கிற போது அது முழுமை அடைகிறது. எதற்கெல்லாம் ஒரு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதோ, எனிதிங் தட் ஹாஸ் மேட்டர், அந்த மேட்டர் இருக்கக்கூடிய பொருளுக்குத்தான் பூதம் என்று பெயர். பூத பௌத்திக. அதனாலே தான் இப்போது பிசிக்ஸ், இயற்பியல் என்றெல்லாம் சொல்கிறோமே, அந்த டிசிப்ளினுக்கு ஒரு காலத்தில் பௌத்திகம் என்று பெயர் சொன்னார்கள். எதெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸுக்கு, நாம் பார்க்கக்கூடிய புலன்கள் வசப்படக்கூடிய எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்திருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் பூதம் என்று குறிப்பிடுகிறோம். இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் உருவாக்கியவர், தி கிரியேட்டர், சிருஷ்டி செய்தவர், அதுதான் பூதக்ருத் என்கிற இந்த திருநாமத்திற்கான விளக்கம். எல்லாவற்றையும், பூதங்களை, பஞ்சபூதங்களை உருவாக்கியவர். நம்முடைய தேகமே கூட பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பொருள் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பொருள் பஞ்சபூதங்களால் ஆனது என்றால் இந்த பூதங்களை எல்லாம் உருவாக்கியவர் பூதக்ருத். படிப்படியாக இந்த திருநாமங்களை பார்த்தால் அப்படியே மெல்ல 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 பகவானுக்கு பக்கத்தில் போவது போல இருக்கிறது இல்லையா? வாருங்கள், ஒவ்வொரு திருநாமமாக சொல்லி பார்த்து அந்த பகவானுக்கு அருகில் மெல்ல மெல்ல நாமும் அணுகலாம். பகவன் நாமாக்களை எல்லாம் இந்த நிலையில் இதோ உங்களுக்கு இப்போது வழங்கி கொண்டிருக்கிறார்களே, பரிகாரத்தலம் என்கிற இந்த யூடியூப் சேனல், அவர்களோடு சேர்ந்து உங்களோடும் சேர்ந்து இந்த பகவன் நாமாக்களை அனுபவிப்பது மிக்க ஆனந்தத்தை தருகிறது. எல்லோருமாக சேர்ந்து பகவன் நாமாவை சொல்லுவோம். வாருங்கள்.